வணக்கம் என் விவசாய சொந்தங்களே, நான் தான் உங்க கிராம விவசாயி பேசுறேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு அருமையான பதிவோட தான் நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத பாத்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம பெல் ஐக்கான் ஆல்ல செட் பண்ணீங்க. அப்பதான் நம்ம தினமும் போடுற விவசாய வீடியோ உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா கிடைக்கும். நீங்க ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நம்ம என்ன சொல்ல வரோன்ற தகவல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாவே புரியும். சோ நீங்க எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேம்னு சொல்லக்கூடியதை தான் பத்தி பார்க்க போறோம். வேம்னா என்ன அப்படின்னு வெசிகுலர் ஆர் வெசிகுலர் மைக்கோரைசான்னு சொல்லக்கூடிய ஒரு நன்மை செய்யும் பூஞ்சான். சோ இது என்ன பண்ணுது நெல்வாயில அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகப்படியான தூர் வர வைக்குது. அது மட்டும் இல்லாம அதிகப்படியான வேர்க்குளும் அதிகப்படியான மகசூலுக்கு ரொம்பவே வழிவகுக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா நெல்வாயில வேம்னு சொல்லலாம். சோ இது பாத்தீங்கன்னா நிறைய விவசாயிகளோட டவுட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு பாத்தீங்கன்னா எத்தனை கிலோ வேம் போடலாம். அப்புறமேட்டுக்கு பாத்தீங்கன்னா இரண்டாவது டவுட்டா என்ன பாத்தீங்கன்னா எப்போது பயன்படுத்த வேண்டும், எந்த காலகட்டங்களில் வேம் பாத்தீங்கன்னா நெல்வாயிலுக்கு கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாம மூன்றாவதா பாத்தீங்கன்னா எப்படி நெல்வாயிலுக்கு இந்த வேம் போடணும் அப்படின்றத நிறைய விவசாயிகளோட டவுட். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு எத்தனை கிலோ போடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 4 கிலோ வீதம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏக்கராக்கு வேம் கொடுக்கலாம். சோ போதுமானு கேட்டீங்கன்னா அதுவே உங்களுக்கு போதுமானதுதான். முன்னெல்லாம் நம்ம விவசாயிகள் பாத்தீங்கன்னா 1 கிலோ வீதம் கொடுத்துட்டு இருந்தாங்க. சோ பாத்தீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா நுண்ணூட்ட கலவை மாதிரி பக்கெட்ல வர ஆரம்பிச்சிச்சு. சோ இப்ப பாத்தீங்கன்னா 4 கிலோவிலே கிடைக்குது அதே பட்ஜெட்ல. சோ இந்த 4 கிலோ அளவுக்கு நீங்க வாங்கி போட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். சோ அடுத்தபடியா நம்ம என்னன்னா அப்படின்னு பாத்தீங்கன்னா வேம்ல நிறைய விவசாயிகள் கேட்கறாங்க எந்த வேம் போட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ நம்ம பர்சனலா ரெக்கமெண்ட் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா ராலி கோட்னு சொல்லக்கூடிய இந்த வேம் தான். சோ இது வேம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே இருக்கும். நான் ஆல்ரெடி பயன்படுத்திருக்கேன். உங்களுக்கு நல்ல மகசூல் இருக்கு, நல்ல தூர்களும் அடிக்குது. அது மட்டும் இல்லாம இரண்டாவதாக கேட்க வேண்டிய கேள்வி என்ன அப்படின்னு பாக்குறீங்கன்னா எப்போது பயன்படுத்த வேண்டும். நிறைய விவசாயிகளோட கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எந்த ஸ்டேஜ்ல நெல்வாயிலுக்கு இந்த வேம கொடுக்கணும் அப்படின்றது நிறைய விவசாயிகளோட கேள்வி. சோ தூர்க்கட்டும் பருவத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேம் கொடுக்கணும். அது எப்ப தூர்க்கட்டும் பருவம் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல பாத்தீங்கன்னா 3 வகையான பருவம் இருக்குதுங்க. ஷார்ட் டியூரேஷன், மிடில் டியூரேஷன், லாங் டியூரேஷன் சொல்லிட்டு 3 டியூரேஷன் இருக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தொண்டை உருட்டும் பருவத்துல போடணுமா இல்ல கதிர் பருவத்துல போடணுமான்னு சொல்லிட்டு நிறைய விவசாயிகள் கேட்கறாங்க. சோ நீங்க எந்த பருவத்துல கொடுக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் தூர்க்கட்டும் பருவத்துல பாத்தீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா 3 வகையான ரகங்கள் இருக்கு. நிறைய நெல் ரகங்கள் இருக்கு. நம்ம பாத்தீங்கன்னா 3 வகையான நெல் ரகங்களோட பேஸ் பண்ணி நம்ம வீடியோ எடுத்திருக்கோம். சோ ரகங்கள்னு பாத்தீங்கன்னா குறுகிய காலம் ரகம்னு சொல்லுவாங்க. இந்த ADT 37, மகேந்திரா, கோ 51 பாத்தீங்கன்னா ஒரு குறுகிய கால ரகம். அதுக்கெல்லாம் நீங்க எப்ப கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க 20 நாள் முதல் ஒரு 35 நாளுக்குள்ள நீங்க இந்த வேம் கொடுக்கணும். அதுக்கு மேல போக கூடாது. அது மட்டும் இல்லாம மத்திய கால ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ADS 5, TPS 5, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி லாங் டியூரேஷன் இருக்கிற 130 நாள் வயதுடைய நெல் ரகங்களுக்கு பாத்தீங்கன்னா 30 நாள்ல இருந்து ஒரு 40 நாளுக்குள்ள நீங்க இந்த உரத்தை நீங்க கொடுத்துடணும். இந்த வேம்னு சொல்லக்கூடிய அதை கொடுத்துடணும். அது மட்டும் இல்லாம நீண்ட கால ரகங்கள்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு BPTன்னு சொல்லக்கூடிய இந்த நெல் வயது பாத்தீங்கன்னா அது 150 நாள் இருந்து 160 நாளுக்கு அறுவடைக்கு வரும். சோ இந்த நெல் வயலுக்கு எத்தனாவது நாள் இந்த வேம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 40 முதல் 55 நாளுக்குள்ள இந்த வேம் அப்ளை பண்ணிடணும். சோ முடிஞ்ச அளவுக்கு இந்த சார்ட் உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கனாலும் எடுத்து வச்சுக்கோங்க. சோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். இது நிறைய விவசாயிகளோட கேள்வியா அது இருக்குது. எந்த ஸ்டேஜ்ல கொடுக்கலாம். நிறைய விவசாயிகள் ரொம்பவே முன்னாடியே கொடுத்துறாங்க. அது பின்னாடி கொடுக்க கூடாது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்ப விவசாயிகள் ரொம்ப தாண்டி கொடுக்குறாங்க. அதையும் பண்ணக்கூடாது. ஒரு சில விவசாயிகள் 2ஆம் உரத்துல கூட கலந்து கொடுக்குறாங்க. சோ அப்பெல்லாம் கொடுக்கறது ரொம்பவே தவறு. சோ மூன்றாவது எப்படி பயன்படுத்த வேணும்ன்றது ரொம்பவே முக்கியமானதுங்க. நிறைய விவசாயிகள் பாத்தீங்கன்னா உரத்துடன் கலந்து போடலாமா அப்படின்னு கேக்குறாங்க. கண்டிப்பா உரத்துடன் கலந்து போடலாம். என்ன கேட்டீங்கன்னா நான் போட வேண்டாம் தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா உரத்துடன் கலந்து போட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சரிவர இருக்காது. இதுவே நீங்க தனியா மணல்லையோ இல்ல எம்சென்ட்லயோ இல்ல மாட்டு எருவுலயோ நீங்க கலந்து போட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் பக்காவே இருக்கும். சோ அது எப்ப கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க மேலூரம் 15வது நாள் டு 20 நாள்ல கொடுக்குறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் டியூரேஷனுக்கு 20வது நாள் கொடுக்குறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம யூரியா, யூமிக்கு இந்த மாதிரி நுண்ணூட்ட கலவைகளும் கலந்து கொடுத்துட்டு 2 நாள் கழிச்சு நீங்க இந்த வேம இந்த எம்சென்ட்லயோ இல்ல மணல்லையோ இல்ல மாட்டு எருவுகளையோ கலந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒப்பா வீசுனீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 4 கிலோ அளவுக்கு கலந்துட்டு எவ்வளவு அளவு நீங்க போடுவீங்களோ அது அளவுக்கு நீங்க கலந்து வச்சுட்டு வீசுனீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அருமையாவே தூர் கொட்டும். அது மட்டும் இல்லாம அதிகப்படியான மகசூல் கிடைக்கும். சோ இந்த மாதிரி பயன்படுத்துனீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா விவசாயத்துல நல்ல மகசூல் பெறலாம். அது மட்டும் இல்லாம இது கரெக்டான ஸ்டேஜ் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க டிரான்ஸ்பிளேட் பண்ணி, அதாவது நாற்றாங்கால எடுத்து நடவு நட்ட உடனே நீங்க போடக்கூடாது. 15வது நாள் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. 15 நாளுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காற்றுக்கு பாத்தீங்களா இந்த ஸ்டேஜ்ல
இந்த 60 நாள்ல இருந்து 100 நாள் வரும் ஸ்டேஜ் வந்து இது வந்து அந்த நாளுக்குள்ளதான் நம்மளுக்கு இந்த உரத்தை கொடுத்தாகணும். சோ அந்த நாளுக்குள்ள நம்மளுக்கு உரத்தை கொடுத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல மகசூல் கிடைக்கும். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது நாத்தாங்கால இருந்து கனெக்ட் பண்ணிக்கணும். நாத்தாங்கால இருந்து கனெக்ட் பண்ணணும். ஷார்ட் டியூரேஷன் வந்து உங்களுக்கு கரெக்டா இருக்கும், மிடில் டியூரேஷனுக்கும் கரெக்டா இருக்கும், லாங் டியூரேஷனுக்கும் இந்த டேஸ் வந்து கரெக்டா இருக்கும். சோ அந்த அளவுக்கு பயன்படுத்துங்க, நல்ல மகசூல் கிடைக்கும். சோ 3 வகையான உரத்தை கொடுக்கணும். அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு முதல் உரமா யூரியாவும், இரண்டாவது உரமா அமோனியமும், நான்காவது உரமா பொட்டாசாவும் கொடுக்கணும். சோ அது கொடுத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நெல் வாயில அதிகப்படியான லாபம் பெறலாம். சோ நெல் நடவு முதல் அறுவடை வரைக்கும் உங்களுக்கு உர மேலாண்மையோட சார்ட் வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சைடு லெப்ட் சைடு இருக்கிற மேல இருக்கிற இந்த வீடியோ பாருங்க. உங்களுக்கு நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன், உங்களுக்கு தெளிவா புரியும். இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க அந்த வீடியோ பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாம நெல் வயலுக்கு அடி உரம் கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடுல இந்த கார்னர் இருக்க இந்த வீடியோ பாருங்க. உங்களுக்கு அடி உரமா எந்த உரம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெளிவான ஒரு புரிதல் வந்துடும். அது மட்டும் இல்லாம நெல் பயிர்ல 60 முதல் ஒரு 100 தூர்கள் வர வரைக்கும் வர வைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரைட் சைடுல மேல இருக்கிற கார்னர்ல அந்த வீடியோ பாருங்க. உங்களுக்கு நல்ல ஒரு கிளியர் எக்ஸ்பிளனேஷன் கிடைக்கும். அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க இந்த மாதிரி அப்ளை பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான மகசூல் பெறலாம். அது மட்டும் இல்லாம நெல் வயல்ல பூ பூக்கும் பருவங்கள்ல எந்த உரத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விவசாயிகளோட டவுட். சோ லெப்ட் சைட்ல இந்த கார்னர்ல இருக்கிற நீங்க வீடியோவை மறக்காம பாருங்க. நான் டிஸ்கிரிப்ஷன்ல மறக்காம எல்லா வீடியோவோட லிங்க் கொடுக்குறேன். சோ இந்த வீடியோ பார்த்து முடிச்ச உடனே நீங்க அந்த வீடியோ பாத்துருங்க. பாத்துட்டீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு கிளியரான ஒரு சார்ட் கிடைக்கும். சோ அதை ஃபாலோ பண்ணி நீங்க பேஸ் பண்ணி பயிர் பண்ணலாம், உங்களுக்கு நல்லாவே இருக்கும். சோ அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அருகாமையில் இருக்க நெல் விவசாயம் பண்ற விவசாயிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்றேங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கான வாட்ஸ்அப் குரூப் இருக்கும் விவசாயிகளுக்குன்னு சொல்லிட்டு, சோ அந்த குரூப்ல இந்த வீடியோவை ஷேர் பண்றேங்க. அது மட்டும் இல்லாம நம்ம வாட்ஸ்அப்புக்குன்னு தனியா ஒரு குழு இருக்கு. சோ அதுல இணையணும்னு நினைச்சீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், மறக்காம அதுல வந்து இணைஞ்சிருங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வேற ஏதாச்சும் டவுட்டுகள் இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா நான் உங்களுக்கு ரீப்ளே பண்ணுவேன். அது மட்டும் இல்லாம அடுத்த ஒரு வீடியோவை நான் எந்த மாதிரி வீடியோவை போடணும், உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்கா, இந்த பயிரை பத்தி போடுங்க, வேம் போடும், இந்த மாதிரி நிறைய டவுட் இருக்கும் உங்களுக்கு. அதை பத்தி நீங்க கமெண்ட்ல சொன்னீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை பத்தி நான் பேசி வீடியோவா போடுவேன், உங்களுக்கு ஒரு பயனுள்ளதா இருக்கும். சோ வீடியோ எண்டிங் செக்ஷன் வந்தாச்சு. சோ இது வரைக்கும் உங்களுக்கு நல்லபடியா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், வீடியோவும் பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். சோ மறக்காம லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே டெய்லி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன்.